பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமடியே நீ எனக்கு. சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ராகு கேதுனுடைய பெயர்ச்சியை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இப்போது நம்முடைய திருவள்ளுவர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் ஹரிஹர சர்மா அவர்களும் வைத்தீஸ்வரன் அவர்களும் நானும் சக்தி சோமையாவும் இந்த ராகு கேதுனுடைய பயிற்சிகளை பற்றி தெளிவாக மாறக்கூடிய நிலைகள் எங்கேருந்து எங்கே மாறுறாங்க, அதனால் என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காகவும் வந்திருக்கின்றோம். இதில் ராகு கேது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்களே பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நான் சொல்கிறேன். அதில் ராகு கேது தான் ரொம்ப மிக வலிமையான கிரகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கும் தெளிவு பெற வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் காரி தனக்கதிகம் செவ்வாய் வலிது செவ்வாயில் வெய்ய புதனும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியவன் துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியவன் அவனில் சோமன் மிகும் பைய சசிக்கும் கதிர் வலியது பானுவில் பாம்பே வலிது அப்படின்னு பாம்புக்கு தான் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பாம்புனுடைய கிரகத்தினால தான் இப்போ நம்ம இந்த கொரோனாலாம் சந்தித்ததெல்லாம் நம்ம அதனால் இப்போ இந்த பாம்புனுடைய கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால தான் இந்த பாம்புன்னா காற்று கிரகம்னு அர்த்தம். அந்த காற்று கிரகங்கள் காற்று வேகமாக எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது. அப்போ எல்லா இடத்துலையும் பரவுகிற காரணத்தினால தான் அந்த பரவுகிற வியாதியும் வந்தது. இப்போ அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய நிலை இப்போ மாறிக்கிட்டே வந்துடும். இப்போ இந்த ஆண்டுகளில் அதெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம அவசியம் எல்லாருமே இந்த பாம்புனுடைய மாற்றங்களை எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாற்றங்கள் எல்லா கிரகத்தையும் விட வலிமையான கிரகம். அதனால் இந்த பாம்பு கிரகங்கள் ராகு கேதுனுடைய மாற்றத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் இனிமேல் அதை பற்றி விவரமாக சொல்லுவாங்க, எப்போ மாறுறாரு என்ன ஏதுங்கிற விவரத்தை. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பெயர்ச்சிகள் பார்க்குறோம். இதில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற ரெண்டு இருக்குது. இதில் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் 2.5 வருஷம், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ராகு கேது பகவான்கள் 1.5 வருஷம், குரு பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 வருஷம். இப்போ இது எல்லாமே இந்த ராகு கேது பெயர்ச்சிக்குள்ளார அடங்குது. ஃபஸ்ட்டு இந்த ராகு கேது என்னைக்கு பெயர்றாரு, அவர் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ராகு கேதுவை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படிம்போம். இப்போ இந்த நிழல் கிரகங்கள் பயிற்சி ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெயரும். இந்த வருஷ பயிற்சி அப்படிங்கிறது 21/3/2022 பயிற்சி அடைகிறாரு. எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தாக்க மத்தியானம் 3:02 இதுக்கு தமிழ் வருஷம் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு பிலவ வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி பெயர்றாரு. எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு பெயர்றாரு அப்படின்னாக்க ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து கார்த்திகை 1 மேஷ ராசிக்கு மாறுறாரு ராகு பகவான். அதே போல் கேது பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. விருச்சிக ராசியிலேருந்து அவர் மாறக்கூடிய இது அப்படின்றது துலா ராசிக்கு மாறுறாரு. துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு விசாகம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. இதில் ராகு கேதுக்கு அப்படின்ற பொறுத்தளவுக்கு சொந்த இடம் கிடையாது. பாக்கி எல்லா கிரகங்களுக்கும் சொந்த இடம் உண்டு. சூரியனுக்கு உங்களுக்கு சிம்மமும், சந்திரனுக்கு கர்க்கடகமும், மற்ற கிரகங்களான புதனுக்கு கன்னியும் மிதுனமும், குருவுக்கு மீனமும் தனுரும், சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு மகரமும் கும்பமும், சுக்கிர பகவானுக்கு பொறுத்தளவுக்கு ரிஷபமும் துலாமும், அங்காரகனுக்கு மேஷமும் விருச்சிகமும் இருக்குது. ஆனால் இந்த கிரகங்களை பொறுத்தளவுக்கு ராகு கேதுக்கு இடம் கிடையாது. ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த கிரகத்தின் அதிபதியினுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வார். அப்போ இவரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, என்ன அதிபதி வீட்டில் இருக்கிறாரோ அந்த வேலையை பற்றி செய்வார். இப்போ இதை பற்றி நம்ம மாறின பிளானட்டு ஒவ்வொரு ராசிக்கும்
எப்படி எப்படி என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன அசுப பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போது மேஷ ராசியை பற்றி பார்க்கலாம். அதாவது ராகு இவ்வளவு நாள் ரிஷபராசியில் இருந்தார், இப்பொழுது மேஷ ராசிக்கு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் வந்திருக்கிறார். கேதுவானவர் விருச்சிக ராசியில் இருந்தார், விசாகம் 4ஆம் பாதத்தில், இப்போ விசாகம் 3ஆம் பாதத்தில் வந்திருக்கார். இதில் ஒரு மிகப்பெரிய நல்ல தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ராகு கேத்துவை பற்றி சொல்லணுமே ஆனால் ஜாதக அலங்காரத்தில் அருமையான பாடல் மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஆமேடம் எருதுசுறா நண்டு கன்னி இந்த 5 இடத்தில் கருணாகம் வீற்றிருக்கில் பூமையிடை தனில் துயிலும் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 ராசிகளில் ஒருவருக்கு ராகு கேத்து இருப்பாரேயானால் அவர்களுக்கு நல்ல காலகட்டங்களில் அவர்களுக்கு அந்த தசாநாதன் வருவாரேயானால் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தையும் ராகு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேத்துவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு ராகு ராசியிலே வந்து உட்கார்றதுனால உடல்நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையை மிகவும் கருத்தாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ராகுவிற்கு பார்வை பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பார்வை பலம்னு சொல்லக்கூடியது 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கேத்துவிற்கும் 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து கேத்து இருக்கிறதுனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். பார்ட்னர்களை அந்த அளவுக்கு நம்ப வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனாலையும் புதுசாக பார்ட்னர்ஷிப் எதுவும் எடுக்கிறதுன்றதுலையும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஜாகிரதையாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் ராகுவானவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய வேலையையும் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாயினுடைய வேலையும் அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் வேலைகள் எல்லாவற்றையும் தான் ஒருவனே எடுத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய அரிய வலிமை படைத்த நிழல் கிரகங்கள். இந்த ராகு கேத்து என்பது மிகப்பெரிய நிழல் கிரகங்கள். அவர்களுக்கு உருவம் கிடையாது, அருவம் மட்டுமே உண்டு. அப்படி இருக்கும் போதும் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வலிமை அந்த கிரகங்களுக்கு உண்டு. அதனால தான் வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி அவ்வளோ முக்கியமாக கொள்ளப்படுகிறது. அதுவும் மேஷ ராசி, ரிஷபராசி இந்த இடத்தில் ராகு வருவாரே ஆனால் அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அந்த தசாநாதனும் கை கொடுப்பாரே யானில் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். இப்போ இதை பற்றி நம்ம ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ராகு கேது பயிற்சி மேஷத்துக்கு ராகு வர்றதுனால மேஷ ராகு எப்போவுமே நல்லது பண்ணுவார். இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு வந்து ஓரளவு சிறப்பான பயிற்சின்னே சொல்லலாம். இந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வரப்போகிற இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் மேஷராசியிலே ராகு இருக்க போகுது. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி உடல் நலத்திலையும் கொஞ்சம் சுய கௌரவத்திலையும் அதே மாதிரி அவங்களோட செல்வாக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிட்டு அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து இது வந்து மேஷ ராசியில் இருக்கிறதுனால செவ்வாயோட பலன்களை எடுத்து செய்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் ராகு செவ்வாய் சேர்க்கை வந்து கொஞ்சம் விபத்துகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவனமாக இரவு நேரங்களில் வாகனத்தில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு
அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடியாக இவங்களுக்கு வந்து இந்த தடவை தொழில் வளர்ச்சி இவங்களுக்கு வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்காக ரொம்ப பெருசாக பண்ணணும்னு இவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அதில் தான் அவங்களோட சுய கௌரவத்துக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இருக்கிற இதிலேருந்து பெரிய எக்ஸ்பேன்ஷன்லாம் போகணுன்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இதில் வந்து ராகு கேது பயிற்சி அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை இவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த மென்டாலிட்டியில் இவங்க ரொம்ப பெருசாக போகும்போது அவங்களோட கௌரவத்துக்கு கொஞ்சம் பங்கம் வரலாம். அதனால் அதில் கவனம் செலுத்தினாங்கனாலே போதும், ஓரளவு மற்றபடியாக எல்லா விஷயங்களையும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஹெல்த்து ஏன் ப்ராப்ளம் வரும்னா இவங்களுக்கு வந்து இந்த தொழிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப பண்ணும்போது இந்த ஃபேமிலிலேயும் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஹெல்த்லேயும் பிரச்சனை வந்துடும். உடம்பை கவனிக்காமல் விட்டுடுவாங்க. அந்த உடம்பை கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிக்கணும். தொழிலை மட்டும் கவனிச்சுக்கிட்டு உடல் நலத்தில் கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால் உடல் நலத்தை நல்ல கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழிலில் அளவான வளர்ச்சி இந்த தடவை கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு. இந்த ராகு கேது பயிற்சியில் வரப்போகிற மற்ற பயிற்சிகளும் இவங்களுக்கு ஓரளவு நல்ல சாதகமாகவே இருக்குது. அதனால் நல்ல பலன்களையே இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வரப்போகிற பலன்கள் கொடுக்கும். இனிமேல் உள்ள விவரங்களை பற்றி நம்ம ஹரிஹர சர்மா ஐயா விளக்குவாங்க. ஐயா நல்லா பிரமாதமாக சொன்னீங்க ஐயா. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னது அப்படின்ற பொறுத்தளவுக்கு மேஷ ராகு அதாகப்பட்டது மேட ராகு. இந்த மேட ராகு அப்படின்றது பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த பயிற்சி எடுத்து கொடுக்கும். மேடான ராகு அப்படின்னாலே மேஷ ராகு, அதான் மேடான ராகு. அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோம், எதுக்காக போனோம்? ஹையர் எஜுகேஷனுக்காக போகணும்னு நினைக்கிறவங்க, உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த ராகு பயிற்சி. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் செவ்வாய். அந்த செவ்வாய் இந்த காலகட்டங்களில் பயிற்சி ஆகிற காலகட்டங்களில் சனி பகவானோட வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு தொழில் முறையில் ஈடுபடுறதுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகள் போய் வேலை வாய்ப்புகளுக்கும் தொழிலுக்கும் ஈடுபடும் போது என்ன விதமான தொழில் அப்படின்னாக்கா நம்ம செவ்வாய்க்கு என்ன சொல்லுவோம்? பூமிக்காரகன், நிலக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டும். கடந்த 2 ஆண்டுகளாகவே ரியல் எஸ்டேட் தொழில் சற்று சரிந்திருந்துச்சு. அது எல்லாமே இப்போ மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த ராகு வாங்கியிருக்கிற சாரம் அப்படின்றது சூரியனுடைய சாரம். இந்த சூரியன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அரசு தொடர்புடைய தொழிலுக்கு உண்டானவர். அப்போ அவருடைய நட்சத்திரத்தில் ராகு வந்திருக்கும் பொழுது அரசுக்கு இதுவரையிலும் இருந்த சிக்கல்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது குறைவாக போயிருக்கும். அப்போ அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு கேது பயிற்சி தனி மனிதருக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் நல்ல செயல்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது கேது பகவான். இதில் என்ன ஒரே விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு 3, 7, 11 பார்வைகள் உண்டு. அடுத்தது கேது இருக்கிற இடம் அப்படின்றது துலாத்தோட வீடு. இந்த துலாம் அப்படின்றது யார் அதிபதி அப்படின்னாக்க சுக்கிரன் அதிபதி. அந்த கேது வாங்கியிருக்கிற நட்சத்திரம் அப்படின்றது குருவுடைய சாரம். இந்த காலகட்டங்களில் மேஷத்துக்கு குரு ஒரு 25 நாள் மட்டும் 11 இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 12 வராரு. அப்போ இதுவரையிலும் திருமணம் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு மேஷ ராசிகாரங்களுக்கு அபரிமிதமான உயர்கல்வி மற்றும் உயர் வேலை வாய்ப்புகள், உத்தியோகத்தில் ப்ரமோஷன், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாகும். இப்போ இந்த ராகு கேதுவோடைய 3, 7, 11 பார்வை என்னென்ன நல்ல பலன்களை தரும் அப்படின்றது நம்ம ஐயா சக்தி சோம ஐயா சொல்லுவாங்க. நமஸ்காரம். ரொம்ப 3 பேருமே ரொம்ப தெளிவாக ரொம்ப விவரமாக விளக்கமாக எல்லாமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பார்வைகளுடைய பலத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ராகுனுடைய 3ஆம் பார்வையினால அவங்களுடைய தைரியம் வீரியம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்ல பலப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வரும். அந்த இந்த பொதுவான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது படிப்பு சம்மந்தமாக உள்ளது, எழுத்துத்துறையில் உள்ளவங்க, இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ராகுனுடைய 3ஆம் பார்வையில் மிதுனத்தை பார்க்குற காரணத்தினால, அதாவது 11ஆம் பார்வைன்னு சொல்லுவாங்க, அதை
11ஆம் பார்வைன்னு ரிவேர்ஸில் பார்க்குற போது 11 வரும். இப்படி நம்ம எப்போதும் போல் கிளாக் வைஸில் பார்க்குற போது 3ஆம் இடமாக வரும். அந்த 3 3 11 3 7 11ன்னு அதை திருப்பி பார்த்தாலும் அப்படி தான் வரும். இப்படி பார்த்தாலும் அதே தான் வரும். அதில் வந்து அவருடைய 11ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குற போது இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ராகுனுடைய பார்வையினால் இப்போ நல்ல சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையாளரை வந்து களத்திரஸ்தானத்தை பார்த்துருக்கிறதுனால அது இப்போ வந்து குறைவாக இருந்தாலும் அவர் 11க்கு, அதாவது இவங்களுடைய மேஷத்துக்கு வந்து இப்போ வந்து 11ல் குரு இருந்து அவருடைய 9ஆம் பார்வையில் பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கெல்லாம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவருடைய குரு பயிற்சிக்கு அப்புறம் உள்ளது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பார்த்துக்கிறணும். ஆக மொத்தத்தில் இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதில் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தை, அதாவது மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் கும்பத்தையும் பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் தொழில் வளங்களில் வந்து பார்ட்னர்கள்ட்ட மாத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த 11ல் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த நேரம் நல்ல சிறப்பாகவே அவங்களுக்கு நல்ல லாபமாக வரக்கூடிய தொழில்கள்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதுக்கப்புறம் நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் வந்து விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது இப்போ வந்து மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் அந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து ராகுவின் 3ஆம் பார்வையில் இருக்கார். இதை தவிர பார்த்தீர்களேயானால் ராகு தன்னுடைய 11ஆம் பார்வையில் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் என்ன அப்படின்னா, ராகு சனியனுடைய வேலையையும் கேது செவ்வாயினுடைய வேலையையும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றது தான் நம்ம தொண்டு தொட்டு ஜோதிடவியலில் நம்ம சொல்கிறது. ஆனால் ராகுவினுடைய பார்வைகளோ ராகு இருக்கும் இடத்தையோ வைத்துத்தான் ராகுவை வந்து பலன் சொல்ல வேண்டும். ராகு எந்த இடத்தில் இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதி எந்த அளவுக்கு இருக்கிறாரோ, அவர் உச்சம் பெற்றிருந்தாரோ அவர் ஆட்சி பெற்றிருந்தாலோ மிகப்பெரிய ராஜயோகத்தை அவருக்கு கொடுப்பார். அதே மாதிரி ராகு 3 6 8 11 இந்த மாதிரி இடங்களில் வந்து ராகு கேத்துக்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக அந்த தசையில் செய்து கொடுப்பார் அப்படின்றதும் வந்து ஜோதிட வழக்கத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீர்களேயானால் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி கோச்சார பிரகாரம் வந்து மேஷ ராசியிலையும் துலா ராசியிலையும் வர்றதுனால இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கக்கூடும். ஆனால் ராகுவை பொறுத்தவரையிலும் முடிஞ்சவரையிலும் எல்லாரும் வந்து நெகட்டிவாகவே பேசுவாங்க. ஆனால் ராகுவை போன்ற ஒரு பிரம்மாண்டத்தை யாராலும் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவுதான் பெருசாக்கணும்னு இல்லாமல் திடீர்னு கொண்டு போய் கோடீஸ்வர யோகத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு அவனை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா ராகு மட்டுமே. இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமோ ஆட்சியோ பெற்றுவிட்டு அவர்களுக்கு அந்த தசாநாதன், அதாவது ராகு தசை 18 வருஷம் நடக்குமேயாயின் அந்த 18 வருஷத்தில் முதல்ல சுயபுக்தியை விட்டுடுங்க. அதை தவிர இருக்கக்கூடிய 15 வருஷம் வந்து 15-16 வருஷம் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை அவர் கொடுப்பார். ஆனால் அந்த கடைசி வந்து ஒரு 2 வருஷம், அதாவது சூரிய சந்திர செவ்வாயினுடைய புக்திகளும் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு ஈடுபடும். ஆனால் இப்போ கோச்சார பிரகாரம் பார்க்கும்போது ராகு மேஷத்தில் வரும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போதும் ரொம்ப நிதானமாக எடுக்க வேண்டும். அதுதான் வந்து நல்லது. ஏன்னால் ராகு இருக்கிறதுனால அலைபாயும் மனசு, நிச்சயமாக மனசு அலைபாயும், ஒரே ஒரு இடத்துல கண்ட்ரோலில் இருக்காது. அதனால் தவறான ஒரு டெசிஷனை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த விஷயம் வந்து எப்போ மாறும் அப்படின்னா 2023 ஏப்ரலுக்கு மேலே. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு செவ்வாயோட, அதாவது செவ்வாய் வீடான மேஷத்தில் வந்து உட்கார்றாரு. குரு பெயர்ச்சி நடக்குது பாருங்கள். அந்த காலகட்டத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். ஏன்னா கோதண்ட ராகுவாக அவர் செயல்படுவார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் அவர் ஒரு தீய விஷயங்களையும் வந்து எந்த ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா குருவோட சம்பந்தப்படுறதுனால
அந்த ராகு தன்னை தானே மிகவும் சுத்தமாக ஆக்கி கொண்டு விடுவார். அதனால் அந்த காலகட்டம் வரையிலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் போய் கேத்து இருக்கிறதுனால் தன்னுடைய மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் ஸ்பௌஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில், அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது ஒரு குறைந்தபட்சமான நேரம் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம்தான் அந்த பிரச்சனைகள் வீரியங்கள் இருக்கக்கூடும். அந்த காலகட்டங்கள் தாண்டிடுச்சுன்னா நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். இதை தவிர பார்த்துருக்கோம்னா படிக்கும் மாணவர்கள் எப்போவுமே இந்த மேஷ ராசியில் இப்போ நம்ம மார்ச் மாதத்தில் இருக்கோம். இந்த காலகட்டத்தில் எப்படி அவங்களுக்கு ஸ்கூல்ஸு எல்லாமே +2 10th இதெல்லாம் அவர்கள் எழுத வேண்டி இருக்கும் ஏப்ரல் மாதத்தில். இந்த காலகட்டங்களை மைண்டில் ரொம்ப ஒருமைப்படுத்தி ரொம்ப ஜாகிரதையாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சார்களே ஆனால் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கன்ஃபார்ம்டாக அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படின்றதுனால அவர்கள் நிச்சயமாக பாடுபடுவார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை ராகு பகவான் ஏற்றி கொடுப்பார். அதுதான் ராகு பகவானுடைய மிகப்பெரிய சிறப்பு. அந்த ஏற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது தான் ராகு பகவானை பற்றி சொல்கிறதே. அதனால தான் ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேத்துவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது சொல்கிறது. அந்த கேத்து பகவானுடைய திசை வரும்போது அந்த 7 வருஷத்தில் மிகப்பெரிய அல்லல்களை கொடுத்துருவார். அவர் ஒரு நல்ல வீட்டில் இல்லாமல் அந்த வீடு இந்த பிறந்த ஜாதகனுக்கு தவறான வீடாகவோ இல்லை கெட்ட வீடாகவோ இருக்குமே ஆனால் அந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போவுமே கெட்ட கிரகங்கள் கேந்திரத்திலையும் நல்ல கிரகங்கள் கோணத்திலையும் இருக்கணும் அப்படின்றது தான் ஜோதிடவியலில் சொல்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்துருக்கலாம் ராகு அவர் தன்னை ராசியிலேயே இருக்கார். அதை தவிர கேத்து 7ஆம் இடத்துல இருந்து கேந்திரத்தில் இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சச்சரவுகள் இருந்தாலும் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த ராகு கேத்து பயிற்சியில் ஒரு 1.5 வருஷம், அதாவது இப்போது 22/3 21/3/2022 ஒரு 18 மாத காலம் உங்களுக்கு இந்த ராகு கேத்து மேஷத்துலேயும் துலாத்துலேயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ராகு கேத்துகள் இந்த பிரச்சனையான விஷயங்களை கொடுக்காம அவர்களுக்கு என்ன சுலபமான பரிகாரங்கள் செய்தால் நல்லபடியாக இருக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். அதாவது இந்த ராகு திசை நடப்பவங்க எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், ராகு கோச்சார ரீதியிலையும் ஜனனகால ரீதியிலையும் நல்ல இடத்துல இல்லாமல் இருக்கிற போது அவங்க வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு துர்க்கைக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரலாம் ராகு கால நேரத்தில். இல்லைன்னா ராகு ஸ்தலம் காலாஸ்திரிக்கு போய் வருஷத்தில் ஒரு தடவை போய் காலாஸ்திரியில் போய் வழிபட்டுட்டும் வரலாம். அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலைன்னா சின்ன சின்ன இதுவாக உள்ளதையும் சொல்லியிருக்கிறோம், அதுகளையும் செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். யோ நித்யமச்சுதவதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோச தயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே ராமானுஜ தாசோஸ்மி. வணக்கம். இப்போது நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்திருந்தோம். பரிகாரங்கள்னு சொல்லும்போது முடிந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எளிய பரிகாரங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு சில பேர் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வீட்டிலிருந்தே எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே இருந்து அவர்கள் தன்னுடைய மனசால இந்த காயத்ரி ஜபத்தை, ராகு காயத்ரி ஜபத்தை, கேத்து காயத்ரி ஜபத்தை செய்தார்களேயானால் அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்களேனால் ராகுவிற்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்
இப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 4 முறையாவது கண்டிப்பாக சொல்லிட்டு வந்தாங்களே ஆனால் அவர்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் துன்பங்களும் எல்லாமே அகன்று போகும் அப்படின்றதும். இப்போது கேதுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஐயா வைத்தீஸ்வரன் சொல்லுவார். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து. இது கேதுவோட காயத்ரி மந்திரம். இதை ஒரு நாளைக்கு 7 தடவையாவது மினிமம் நீங்கள் பண்ணிங்கன்னா, பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேதுவால் வரக்கூடிய உபாதைகள் எல்லாமே சரியாக போகும். இதுவரை எங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.